பாண்டி அண்ணன் பாவங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி சரவணன்ட்ட பேசிட்டு இருக்காரு. "ஏலே சரவணா, என்னடா வர வர இப்ப கோயிலுக்குலாம் போயிட்டு வர, என்ன விஷயம்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா வந்து உங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு தான் சாமிய வேண்டிட்டு இருக்காங்க. ஏதோ பூஜை பண்ணியிருக்காங்கப்பா. அதனால தான்ப்பா நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்" அப்படின்றாரு. என்னதான் உங்க அம்மா கோயில் போனாலும், பூஜை பண்ணாலும் நான் அவகிட்ட பேசவே மாட்டேன்டா. அந்த அளவுக்கு எனக்கு மனச காயப்படுத்தியிருக்கா. புருஷன் மனச காயப்படுத்திட்டு கோயில் போனா எல்லாம் சரியாயிடுமா? நீயே சொல்லுடா. இந்த 30 வருஷம் வாழ்க்கையில உங்க ஆத்தாக்காரிக்கிட்ட நான் எதனா மறைச்சிருப்பேனா? ஒரு கடுகு மொளகா வாங்குனா கூட அவள கேட்டு தான்டா நான் எல்லாம் ஆர்டர் பண்ணுவேன், செய்வேன். ஆனா, அவ வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டா. அவங்க அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்க மட்டும் நல்லா இருக்கணும். அவமானப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதிருக்கும், ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. தான் புள்ள வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாவும் யோசிச்சாளா? சரி கல்யாணம் பண்ணி வச்சா. நல்லது தான் பண்ணா, நான் ஒத்துக்கிறேன். அத வந்து நான் புருஷன் எதுக்குடாக்குறான் அப்ப? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். இப்ப எல்லாம் சந்தி சிரிச்சு, காரி மூஞ்சி திடீர்னு எதார்த்தமா தான் எனக்கு தெரியணுமா? அப்ப என் மனசு எவ்வளோ வேதனைப்படும். நீயே சொல்லு. என் நிலைமை இருந்து நீ யோசிச்சு பாருடா. அப்ப தெரியும் அந்த வலியும் வேதனையும். நீ ஏற்கனவே அனுபவிச்சது தானே! உனக்கு எப்படி இருக்கும்? அத விட எனக்கு எவ்ளோ கடுமையா பாதிச்சு தெரியுமா? என் பொண்டாட்டி அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அப்படின்னு ஆதங்கமா பேசிட்டு இருக்காரு. என் பொண்ணு ஆசை பொண்ணு அரசியோட வாழ்க்கைய நாசம் பண்ண பார்த்துச்சு. இவ்ளோ கேடுகட்டு பண்ணாங்க. உங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? என் கூட விரும்பி என்ன கல்யாணம் பண்ணி வந்தா. அத பொறுக்காம அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு எவ்ளோ துரோகம் பண்ணாங்க தெரியுமா? கேஸ் விஷயத்துல வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அவ சாப்பாடு போணும்னு நெனச்சு கூப்ட்டா. வெக்கமான சூடு சொரணை இல்லாம அந்த வீட்டுக்கு போய் கூப்பிட்டா. அவள என்ன அவமதிச்சுன்னு அனுப்பிச்சாங்க. சாப்பிடறதுக்காக நம்ம கூப்பிட்டோம். வந்து சாப்பிட்டு போ வேண்டியது தானே. சாப்பிடுற நேரத்துல சாப்பாடுலாம் விட்டு எறிஞ்சிட்டு அசிங்கப்படுத்த தானே போனாங்க. எவ்வளோ ஆணவ பேச்சு, எவ்வளோ அவமான பேச்சு. யார்கிட்ட அசிங்கம் பண்ணிட்டு போனாங்க? நம்ம மேல தானே அசிங்கம் பண்ணி காரி துப்பிட்டு போனாங்க. உங்க அம்மாவுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெருசா தப்பு தெரியல. உங்க அண்ணன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். அவங்க அண்ணனுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாம் நல்லது பண்ணா. அதனால தங்கச்சின்னா தலைமையில தூக்கி வச்சு ஆடுனானுங்க. எழுத்து புடிச்சுதானே வெளிய தள்ளினானுங்க. அப்ப கூட அவ திருந்த மாட்டாடா? பண்றதெல்லாம் தப்பு பண்ணிட்டு கடைசியில என்ன குத்தம் சொன்னா என்னடா சரவணா? நீ என்னன்னா சொல்லுங்க. யாருன்னா என்ன சொல்லுங்கப்பா. அவகிட்ட பேசுறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறாரு. சரவணா அவங்க ஃப்ரெண்ட் அஞ்சலி கிட்ட கால் பண்ணி ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ பத்திலாம் விசாரிக்கிறாரு சரவணன். அவங்களும் இல்ல ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து போன கட் பண்ணிடுறாரு. அப்பா வர வந்துட்டாருன்ட்டு. ஓ ஓ என்ன சரவணா, இப்ப கூட நீ அப்பாவுக்கு பயந்துட்டு தான் இருக்கியா? ஆமா, நான் கடையில தான் இருக்கேன். பயந்து தானே ஆகணும். அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு, இங்க கதிரும் ராஜியும் வந்து சொல்லவே தேவையில்லங்க. கிளாஸ் முடிச்சுட்டாங்களா, டெய்லி என்ஜாய் பண்ணி வெளியே ஹோட்டல், பீச், பார்க்குன்னு வந்துட்டு இருக்காங்க. கச்சேரி மாரி பண்ணிட்டு இருக்காங்க பீச்சில். அதுல வந்து நம்ம கதிர் வந்து ராஜிக்காக ஒரு பாட்டு பாடி அசத்துறாரு. 2 பேரும் ஜாலி மூட்ல தான் வீட்டுக்கு வராங்க.